பொண்ணுக்குங்க உருளைக்கிழங்கு வறுவல்னால் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு இப்போ சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஒரு 2 பேர் 3 பேர் சாப்பிட்லாம். வா, உருளைக்கிழங்கு வறுவல் சொல்லித்தரேன் வா. ஹாஸ்டலில் சாப்பிடுதுங்க. அது ரொம்ப கஷ்டப்படுது சாப்பாட்டுக்கு சென்னையில். இப்போது எண்ணெய் சட்டி காஞ்ச உடனே நல்லெண்ணெய், இது நல்லெண்ணெயில் தான் வறுவல் செய்யணும். சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் ஊற்றுப்பா. போதும். இது காஞ்ச உடனே சோம்பு பொடி பண்ணது போடணும். 1 ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு கல் உப்பு. எண்ணெய் போடு சோம்புத்தூள் போடு. பொடி பண்ணி வச்சுக்கணும். இது கொஞ்சம் பொன்னிறமாக வரணும், கருகு விட்டுறக்கூடாது. சரியா? உருளைக்கிழங்கு போடுப்பா. பயப்படாத. ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கோ நல்லா. பாப்பா செவ்வாய்க்கிழமை அன்றைக்கி ஊருக்கு போயிருங்க. பாருப்பா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு கலர் மாதிரி வரணும். சரியா? இப்போ சென்னையில் ஃப்ரெண்ட்ஸுங்க வீடு எடுத்திருக்காங்க. அவங்க கூட இருக்க போகுது. அதனால் நான் தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிச்சுங்க. அதான் சொல்லித்தரேன். இப்போ மிளகாய் தூள் மஞ்சள் தூள்லாம் போடுப்பா. ஒரு 2-3 செகண்டு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கலாம். 1 கிளாஸ் தண்ணி ஊற்றுப்பா. உப்பெல்லாம் எல்லாமே போட்டாச்சு. அவ்வளோதான். அது சாப்பாட்டில் போட்டு சாப்பிட ரொம்ப பிடிக்குங்க. மூடி வைப்பா. இது தண்ணி வற்றி வர்ற வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக வைக்கணும். அடுப்பு குறைச்சி வச்சுக்கலாம். சூப்பராக இருக்கே. என் பொண்ணு செஞ்ச உருளைக்கிழங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இப்போது ஒன்று எடுத்து டேஸ்ட்டு பண்ணி பார்க்கலாமா? அப்பா செம்ம டேஸ்ட்டுங்க. காரசாரமாக சூப்பராக இருக்குங்க. இந்த மாதிரி தான்ப்பா செய்யணும். இதை சாப்பாட்டில் போட்டு சாப்பிடலாம். சாம்பார் வச்சா செஞ்சுக்கோ. சரியா? ரொம்ப நன்றிங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு.